அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கவிதை அல்ஹாஜ் இசை முரசு இஎம் நாகூர் அனிஃபா அவர்களுக்கு சமர்ப்பணம். எழுத்து போ ஹசன் ஃபாத்திமா பி கோவளம். அல்ஹாஜ் இசை முரசு இஎம் நாகூர் அனிஃபா அவர்களுக்கு நிகர் யாரு? இசையரசு இறையன்பன் குத்தூஸ் அவர்களின் இசைமலையில் நனைந்தோம் ஏப்ரல் தினமாறு. நூற்றாண்டு காலங்கள் கடந்தாலும் மாறாத மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் பறைசாற்றும் பாருலகம் மறைந்தாலும் உங்கள் கம்பீர குரலோசை பார்க்கடந்தும் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கும். ராமநாதபுரத்தில் வெளிப்பட்டினத்தில் பிறந்த வெண்கல குரலுடைய நாகூர் மண்ணின் மைந்தனே, படிக்கும் பள்ளி பருவ 11ஆம் அகவையில் அனைவரின் பாராட்டுக்களை பெற்ற அகமிய பேரார்வலரே, உம் பாடல்களால் இறைவனிடம் கரங்கள் ஏந்தி நின்றோம். அவன் இல்லை என்று சொன்னதை வாழ்க்கையில் வரங்களாய் ஏற்று நின்றோம். அன்னலம் பெருமானிடம் தங்களின் தன்மிய குரலால் தென்றல் காற்றை நிறுத்தி தனது சலாமை தூது அனுப்பிய நெஞ்சமே, தங்களின் மீது என்றென்றும் இறைவன் அவனின் சலாமை அள்ளித் தந்தருள்வானாக. உலகம் இறைவனின் சந்தை மடம் என்று பாடி உலகோருக்கு மறுமை சிந்தனை ஊட்டிய மாமனிதரே, தங்களின் அற்புத வாய்மொழிந்து அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே என்று எங்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்த தங்களின் குரலால் ரஹ்மானின் அருள்மலையில் இன்றும் நனைந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்த வார்த்தைகள் இனி எங்கு தேடினாலும் கிடைக்காது. இறை தூதர்களின் வாழ்வியல் நடைகளை கொண்டு மணமக்களை வாழ்க வாழ்கவே என்ற வாழ்த்திய மெய் அங்கமே, இறைவனின் இயல்புகளையும் நபி பெருமானின் வாழ்வியல் வழிமுறைகளையும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாடல்களின் மூலம் உலகிற்கு பரிசளித்த தமிழ் பற்றாளரே, அண்ணா அழைக்கிறார் என்று தனது கணீர் குரலால் திமுக தொண்டர்களை ஆர்ப்பரித்தவரே, ஒலிபெருக்கியே தேவையில்லை தங்களின் கம்பீர குரல் ஒன்றே போதும் என்று தந்தை பெரியாரிடம் பெயர் எடுத்தவரே, உயிர் நட்பு தோழனாய் முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்களின் தோழனாய் தோள் மீது கைப்போட்டு பேசும் நட்புறவிற்கு தகுதி பெற்றவரே, திமுக தொண்டர்களை அனைத்து மாநாடுகளிலும் கட்டுக்கடங்கா கூட்டத்தை கூட தனது கம்பீர குரலால் கட்டி போட்ட முதல் தொண்டனல்லவா நீர். பலமுறை எதிர்க்கட்சி அழைத்த போதிலும் எனது இறைவன் ஒருவனே, எனது அரசியல் கொள்கையும் ஒன்றே என்று உரைத்த குரலில் கூறி நின்ற உண்மை தொண்டனும் நீரே. இசைஞானி இளையராஜாவின் இசையை பட்டி தொட்டி எங்கும் பரிசாய் அமைய அடித்தளமிட்ட இசைஞான குருவே, ஆன்மீகமானாலும் சரி அரசியல் ஆனாலும் சரி மதங்கள் கடந்து மனிதம் படைத்து தங்களின் பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களின் இதயங்கள் இசையால் இயங்கிய அதிசயத்தை உணர்ந்தோம். உங்களின் குரலால் எங்களின் கவலைகளை மறந்தோம். 65 வருட இசை பயணத்தில் 90ஆம் அகவையில் நீங்கள் இயற்கை எய்து மறந்திருக்கலாம். நீங்கள் மறைந்து நின்ற போதிலும் நம் கண் முன்னே தங்களின் கம்பீர குரல் வளையாலும் தவறாத கொள்கை உறுதியாலும் உள்ளத்தால் உயர்ந்த நல்குணத்தாலும் கலைமாமணி இசையரசு அல்ஹாஜ் டாக்டர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் இஎம் நாகூர் அனிஃபா அவர்களின் கம்பீர குரலை தமிழகம் மட்டுமன்றி தாயகம் தாண்டி 7 கடலையும் கடந்து எட்டாத புகழாய் மணக்க வேண்டி என்றும் நெஞ்சில் நீங்காமல் ஒலிக்க நாடி ஏக இறைவனின் அருளால் நூற்றாண்டு நினைவாய் நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் மூலம் கடைக்கோடி இசை பித்தர்களின் மத்தியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வஸ்ஸலாம்.